தெய்வங்களுக்காக ஒதுக்கப்படுகிற மாதம். தெய்வத்தினுடைய பார்வை மானிடர்களுடைய மீது முழுமையாக விடுகிற பட்டர் சொல்வது போல 16 செல்வங்கள் நம்முடைய ஆயுளை நீட்டிக்கும். அனைவருக்கும் வணக்கம். முன்னவனே, ஆணை முகத்தவனே, முத்திநலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, ஐங்கரனே, செஞ்சடையாம் சேகரனே, தற்பரனே, நின்றாள் சரண் என்று விநாயகப் பெருமானை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற ஒரு சிறிய செய்தி பங்குனி உத்திரம். உத்திரம் என்றால் உத்திர நட்சத்திரம் தெரிகிறது. பங்குனி மாதத்தில் வருகிற பௌர்ணமி. மற்ற மாதங்களிலெல்லாம் பௌர்ணமி வருகிறது. ஆனால் அந்த முழு நிலவான பௌர்ணமியில் கூட ஒரு சிறிய குறை இருக்கும். ஆனால் பங்குனி மாதத்தில் வருகிற முழு நிலவாக இருக்கிற அந்த பௌர்ணமியில எந்த குறையும் இல்லாமல் மாசு இல்லாமல் இருக்கும். அந்த முழு நிலவு மாசிலா நிலவாக இருக்கும். அதனாலேதான் திரைப்படங்குடல பாடல்கள் எவ்வளவு பாடினார்கள். மாசிலா நிலவே உன் காதலை மகிழ்வோடு இந்த மாநிலம் கொண்டாடுகிறதே என்று இந்த பங்குனி உத்திர பௌர்ணமி நாளை வைத்துத்தான் பேசினார்கள். ஒரு தூய்மையான நிலவு, மனித வாழ்க்கையில தூய்மையான காதல், அதாவது அன்பு இருக்க வேண்டும். இந்த பங்குனி உத்திர நாளிலே என்ன நடந்தது என்று பார்த்தால், நமக்கெல்லாம் இறை பரம்பொருளாக இருக்கிற மும்மூர்த்திகளில் முதல்வனாக இருக்கிற சிவபெருமானுடைய திருமணம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இந்த பங்குனி உத்திர நாளிலேதான் திருமணம் நடந்தது. அதற்கடுத்து சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே தோன்றி அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு அங்கே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன். இந்த உலகம் உய்வதற்காக உதித்த முருகனுடைய திருமணமும் தேவேந்திரனுடைய மகனாக இருக்கிற தேவயானைக்கும் திருமணம் இந்த பங்குனி உத்திர நாளிலேதான் நடந்தது. தெய்வங்களினுடைய திருமணம் நடக்கிற நாளாக இந்த பங்குனி உத்திர விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, அடியார்கள் இறைவனை பாடுகிற பொழுது அந்த இறைவன் மூலமாக அடியார்களுக்கு அருள் செய்த நிலை கூட இந்த பங்குனி உத்திரத்திலேதான் நாம் பார்க்கின்றோம். மிக அருமையான ஒரு செய்தி. சென்னையில மயிலை என்று சொல்லப்படுகிற மயிலாப்பூரில் கபாலீஸ்வரம் அமர்ந்த பெருமானே என்று தேவார பாடல்களால் புகழ்ந்து பாடப்படுகிற அந்த மயிலையம்பதியிலே சிவனுடைய அன்பை மனதிலே தேக்கி சிவனுடைய நேசத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர் தான் சிவநேசர் என்கிற ஒரு அடியார். அந்த அடியாருக்கு ஒரு பெண் மகவு. அந்த பெண் மகவினுடைய பெயர் பூம்பாவை. இந்த பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்கிற இடையறாத காதல். திருஞான சம்பந்தருடைய பாடல்ல முதல் பதிகம் பார்த்தீங்கன்னா, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று, என்னை அறியாமலே என் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாக இருக்கிறான் இறைவன் என்று சம்பந்தர் பாடியது போல, அந்த சம்பந்தர் தன்னுடைய மகளாகிய பூம்பாவையை மணக்க வேண்டும் என்று இறைவனை சதாகாலம் இடையறாது பூம்பாவைக்காக வேண்டுவார். ஒவ்வொரு நாளும் வழிபடுகிற போது அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு நாள் வழிபாட்டிற்காக பூ பறிக்க பூம்பாவை சோலையை சென்று பூ பறிக்கிற பொழுதுதான் அங்கே இருக்கிற ஒரு பாம்பு தீண்டி பூம்பாவை இறந்து விடுகிறாள். பூம்பாவை இறந்து விட்டவுடனே தாளாத துயரமடைந்த அந்த சிவநேசர் சிவனையே நினைந்து நினைந்து உருகி உருகி அந்த ஈமக்கடன்களை எல்லாம் பூம்பாவைக்கு செய்து
அந்த பூம்பாவையனுடைய எரிக்கப்பட்ட அந்த அஸ்தி என்று சொல்வார்களே, அந்த சாம்பலை தன் வீட்டிலே வைத்திருந்தார். இதை உணர்ந்த ஞான சம்பந்தர் அந்த மயிலையம்பதியிலே வருகிற பொழுது அந்த சிவனேசருடைய இல்லத்திற்கு சென்று நடந்ததை சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் இறைவனுடைய திருவிளையாடல், இந்த சாம்பலுக்குள்ள மகிமை, இந்த சாம்பலாக இருந்த அந்த பூம்பாவை அருமையான பதிகம் பாடுகிறார். எப்பொழுதுமே திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களுக்கு எல்லாம் பதிகம்னு பேரு. திருக்கோலக்காய் என்ற ஒரு தலத்துல போய் திரு சிவபாத இருதயர் தோல் மேல உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு தலங்களுக்கும் ஆரம்பத்துல திருஞான சம்பந்தர் குழந்தை அல்லவா, 3 வயது குழந்தை அல்லவா, அந்த குழந்தை தூக்கி கொண்டு செல்வார் தோல் மேலே. அப்படி கோலக்காய் என்கிற அந்த சிவ தலத்திலே செல்லுகிற பொழுதுதான் இந்த திருஞான சம்பந்தர் பாடினார், திருக்கோலக்கா பதிகம் பாடினார். கையை தட்டி தாளம் போட்டு அந்த பதிகத்தை பாடுகிற பொழுது அந்த 3 வயதான அந்த குழந்தையினுடைய கை சிவந்து விடுகிறதாம். அதை பார்த்துதான் அந்த பதிகம் பாடினாராம். மடையில் வாலை பாய மாதரார் கூடையும் பொய்கை கோலக்காவுள மாதரார் கூடையும் பொய்கை கோலக்காவுள சடையும் பிறையும். அருமையான, அதுக்காக தான் இந்த பாட்டுல சொல்றேன். சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் என்கலோ என்று கோலக்கா இறைவனை இந்த சாம்பலுடைய மகிமை, இந்த சாம்பலாக இருக்கிற பூம்பாவையை பதிகம் பாடுகிறார். ஒளியட, ஒளி பிரகாசிக்கின்ற சப்தம், ஒளி எட. இங்கே விழாக்கோலம் பூண்டிருக்கிற இந்த பௌர்ணமி நாளிலே, ஏ பூம்பாவாய், இந்த இறைவனுடைய விழாவை காணாமல் செல்லுகிறாயே என்று மிக அழகான பதிகத்தை பாடுகிறார். அப்பொழுது சாம்பலாய் இருந்த அந்த பூம்பாவை உயிர் பெற்று எழுகிறாள். இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பங்குனி உத்திர நாள் என்பது மக்கள் தன்னுடைய நல வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள, நலம் வளமாக இருக்க, உடல் நலமாக இருக்க, இவையெல்லாம் நாம் இறைவனை வேண்டிக் கொள்ளுகிற நாள். அப்பொழுது திருமண நாள், நாம் வணங்குகிற இறைவர்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கிற அந்த நாள்ல கேட்டது கிடைக்கும் என்பது பங்குனி உத்திர விழாவினுடைய குறிக்கோள். அதனாலே சிவனேசருக்கு சாம்பலாகி போன பூம்பாவையை உயிர்ப்பித்து எழுப்பிய நாள் மயிலையில நடந்திருக்கிறது இந்த பங்குனி உத்திர விழாவில் தான். இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் அருமையாக சொல்லுவார்கள். இது மட்டுமல்ல, ஊன் பாண்டியனுடைய வெப்பு நோயையும் சம்பந்தர் தீர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில இந்த பங்குனி உத்திர விழாவின் போதுதான் சாம்பலாக இருந்த அந்த பெண் பூம்பாவை உயிர் பெற்றார். அப்ப சாம்பல் என்பது என்ன, காடுடைய சுடல் என்பது என்ன, திருநீர் என்பது. அதனாலதான் திருநீர் பதிகம் பாடினார், திருநீருடைய மதிமையை சொன்னார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலமயான் திருநீரே. இந்த திருநீற்றுக்கு அவ்வளவு மகிமை. இந்த திருநீரை உயிர்ப்பு எழச் செய்த அந்த மகிமை இருக்கிறதே, அது ரொம்ப சிறப்பு. அது பங்குனி உத்திர நாள். அதனாலேதான் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி என்று 4 துதியிலே அந்த ஞான சம்பந்தரை பற்றி பாடுவார்கள். அது மட்டுமல்ல, 3வது சமய புரவராக இருக்கிற சுந்தரர் இறைவனை பித்தன் என்று சொன்னதனாலே பித்தா என்றே பாடு என்று அடியெடுத்து கொடுத்த அந்த சொல்லை சொல்லி பாட சொன்ன இறைவனுடைய திருநாமத்தை பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் என்று பாடி, உனக்கு நாளெல்லாம்
நாளெல்லாம் உனக்கு ஆளாக வேண்டும் என்று பாடிய அந்த சுந்தரனுடைய துணைவியாராக இருக்கிற மனைவியாக இருக்கிற பறவை நாச்சியார். இந்த பறவை நாச்சியாருக்கு என்னன்னா, வருகிற அடியவர்களுக்கு பசி என்று வருகிறவர்களுக்கெல்லாம் புசிப்பதற்காக உணவிட்டு அதிலே இன்பம் காண்கிறவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அதிக அளவு பொருள் இல்லை நம்மிடத்திலே, எப்படி இந்த தானத்தையும் தர்மத்தையும் செய்ய முடியும் என்று வருத்தப்பட்டிருக்கிற பொழுதுதான் சுந்தரர் கேட்கிறார், என்னம்மா ஏன் பறவை நாச்சியாரே ஏன் வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான், தானம் தர்மம் செய்ய எங்களுக்கு நமக்கு எந்த பொருளும் இல்லை. அப்படியா என்று சொல்லி சதாகாலம் பித்தனையே சித்தனாக தன் சித்தத்தில் வைத்த அந்த சுந்தரர் சொல்லுவார்கள், நால்வரிலே சுந்தரரை இறைவன் கல்விக்காக ஆட்கொண்டான் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சுந்தரர் தான் அங்க அருமையான திருப்புகலூர் என்கிற ஒரு ஊருக்கு வரார். இறைவனை வேண்டுகிறார். என்ன வென்றார் தெரியுமா? எனக்கு பொருள் வேண்டும். எனக்காக பொருள் வேண்டும். இல்லையனாது வருகிற அன்பர்களுக்கு இல்லையனாது கொடுக்கிற, அவர்கள் அல்லலுறுகிற பசியை தீர்ப்பதற்காக பொருள் வேண்டும் என்று கேட்டு பார்க்கிறார். சிவன் சோதிக்க நினைக்கிறான். எப்பொழுதுமே அடியாரை சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் பின்பு அவர்களுக்கு மோட்சத்தையும் நல்ல பதத்தையும் அளிப்பதும் சிவனுடைய சிந்தனையில் ஊறி போன செயல்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் சுந்தரரை பார்க்கிறான். பணம் கிடைக்கவில்லை, என்ன செய்வது என்று அன்று முழுவதும் கோயில் பக்கத்திலே இருக்கிற பல செங்கல்கள்லாம் பக்கத்துல பரப்புகின்றாங்க. அந்த செங்கல்ல ஒரு செங்கல்ல எடுத்து தன் தலையணையா வச்சு படுத்துகிறார். படுத்து கொட்டவர் படுத்து இறை சிந்தனையாகவே இருக்கிறார். அவருடைய எண்ணம் எல்லாம் தர்மம் செய்யவில்லையே, பசிப்பினி போக்கவில்லையே, அன்னதானம் செய்ய முடியவில்லையே, பொருள் இல்லையே என்ற சிந்தனையே தான் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் பொழுது விடிந்த போது அவர் பார்த்த காட்சி, தலையணையாக வைத்திருந்த அந்த செங்கல் என்ன ஆயிற்று? தங்கம் ஆயிற்று. அது மட்டுமில்ல, பக்கத்திலே சிதறி கிடந்த செங்கற்கள் அனைத்தும் தங்கமாக காட்சியளித்தன. இறைவனுடைய சோதனை, என்னே இறைவனுடைய செயல் என்று புகழ்ந்து அந்த பொருளை எல்லாம் கொண்டு போய் பசித்தவர்களுக்கு பசி போக்க அன்னதானத்தை பரவநாச்சியாரும் சுந்தரரும் வழங்கினார்கள். அதற்கு இறைவனுடைய கருணை இருந்தது. அந்த நாள் தான் பங்குனி உத்தர நாள். பங்குனி மாதம் பௌர்ணமி நாள், உத்தர நட்சத்திரம். இது தெய்வங்களுக்காக திருமணம். அந்த நேரத்திலே உன்னுடைய குறையை மானிடராகிய நாம் போய் சொல்வேமே, ஆனால் அங்கே நமக்கு நல்லது நடக்கும், உடல் நலி போகும், நல்ல வளமான வாழ்வை கிட்டும். எப்படி சுந்தரருக்கு பொன் பொருள் கொடுத்து உதவினார்களோ அதுபோலவே இறைவன் நமக்கு நல்ல வாழ்க்கைக்கான பொருளை கொடுப்பான், அன்பை கொடுப்பான், அறிவை கொடுப்பான். எல்லாத்தையும் கொடுக்கிற நாள் தான் பங்குனி உத்திர நாள். அருமையா பாடுவார்களே, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னாயம்மானை. அருமையா சொல்றார், இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னாயம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயர் பழனத்து அணி ஆரூரானை, திருவாரூர் திரு ஆரூரானை மறக்களும் ஆமே என்று இந்த நாளில் நமக்கு தேவையான பொருளை தருவதோடு அருளையும் அன்பையும் அறிவையும் கொடுத்தார். அதனாலே தான் கோயில்களிலே பங்குனி உத்திர விழா நடக்கிற போது அங்கே வருகிறவர்களுக்கு அன்னதானம். பசியோடு யாரும் இருக்கக்கூடாது. தன்னை மெய் மறந்து இறைவனை வணங்குவதோடு அல்லாமல் அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் பசி இல்லாம இருக்கணும், பசி போக்கணுன்றதுதான் அன்னதானம். அந்த அன்னதானத்தை பங்குனி உத்திர நாளில் செய்தோமையானால் நமக்கு நல் வாழ்வு கிட்டும், இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இது பங்குனி உத்திரத்தில். அது மட்டுமல்ல, முருகனுடைய திருமணம். தேவேந்திரனுடைய மகளாக இருக்கிற தெய்வ யானை முருகனுக்கு அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே என்று பாடினார் அருணகிரி. ஆக முருகனுடைய தேவயானையினுடைய
இருவருடைய திருமணத்தையும் நடந்த நாள் அந்த பங்குனி உத்திர விழா. அந்த பங்குனி உத்திரம் என்பது இதிலே இருக்கிற ஒரு 5 உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிலவு, கரைபடுகிற நிலவு எந்த சிறு கரையும் இல்லாமல் முழுமையாக விண்ணிலே ஒளி வீச, அந்த நில ஒளியிலே தெய்வங்களினுடைய திருமணங்கள் நடக்க, அந்த நில ஒளியிலே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுகிற கலை நிகழ்வுகள், சொற்பொழிவுகள் நடக்க, அப்பொழுது வருகிற அன்பர்களுக்கு அன்னதானம் எல்லாம் கொடுத்து அவர்கள் பசி நீங்கி செல்ல, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் எல்லாம் தெய்வங்களுக்கான நாளாக ஒதுக்கப்பட்டு விடுகிறது. அதனாலே அந்த நாள்களிலே நாம் வேண்டியதை வேண்டியவாறு பெற்று விடலாம் என்பதுதான் இந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பு. இந்த பங்குனி மாதம் என்பது 12 மாதங்களிலே தெய்வங்களுக்காக ஒதுக்கப்படுகிற மாதம். தெய்வத்தினுடைய பார்வை மானிடர்களுடைய மீது முழுமையாக விடுகிற பார்வை. பட்டர் சொல்வது போல 16 செல்வங்கள் நம்முடைய ஆயுளை நீட்டிக்கும். ஆயுள் நீட்டிக்கிறதும் இல்லாம நல் வாழ்வை தரக்கூடிய நாள் தான். கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழிவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, ஒரு தடைகள் வாராத கொடை, தொலையாத நெறியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, துய்யனின் அன்பு. இதெல்லாம் சேர்ந்து உன்னுடைய அன்பு பாதத்தில் தொண்டரோடு கூட்டு கண்ட. பாதத்திலே உன் அன்பை வச்சு, இது யார் யாருக்கு நடக்கிற நிகழ்ச்சி? உன்னை வணங்குகிற தொண்டர்களுக்கும் இறைவனுக்கும் நடக்கிற நிகழ்ச்சி, இறை அம்மைக்கும் நடக்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில தான் நாம் நம்முடைய தேவைகளை, எண்ணங்களை இறைவனிடத்திலே சொல்லி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஆக பங்குனி உத்திரம் மனசிலே நிலவு போல மாசில்லாத உள்ளம் வேண்டும். ஒன்று, மாசில்லாத உள்ளம் இருந்தால் நமக்கு நல்ல செல்வ வளம் பெருகும். சுந்தரருடைய பறவை நாச்சியார் வரலாறு. அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய சிந்தனைகளை தெளிவாக வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கும். அந்த திருமணத்திலே வந்து என்னதான் வாழ்த்தினாலும் வருகிறவர்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்புகிற அந்த விருந்தோம்பல் எல்லாவற்றிற்கும் மேலாக மனம் அடைகிற தூய்மை, உள்ளத்தும் தூய்மை, இந்த 5ம் பங்குனி உத்திர விழாவிலே நாம் கலந்து கொள்ள போது நடக்கிறது. அதுதான் பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, மிக அழகாக இந்த பதிவை ஒளி நாடாவிலே ஏற்றி கொண்டிருக்கிற இந்த கருட தேசத்தினுடைய நிர்வாகி அவர்களை வணங்கி, இதை நீங்கள் கேட்டும் கண்டும் மகிழ்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.